அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 80-78 வயசு ஒரு கப்பல் வராங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெல் செட்டில்டு, பையன் வெல் செட்டில்டு, பேர பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, ஒன்றும் பெரிய குறைகள் இல்லை. பட் தே ஆர் ஸ்ட்ரக். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தது டெத்தா, அவ்வளோதானா, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நாளைக்கு எந்திரிப்போமான்னு தெரியலையே அப்படின்ற அந்த பயம்லாம் வர ஆரம்பிக்கும். மகன் மகள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, விளையாடி இருக்க மாட்டாங்க அவங்க சின்ன வயதுகளில். ஏன்னா இவர் அப்போ ஓடிட்டு இருந்திருப்பார். ஆனால் பேரை பேத்திக்கிட்டு அநியாயத்துக்கு விளையாடுவாங்க. இதுதானே கிராண்ட் பேரண்டிங். இந்த முதிர்ச்சி 60களில் கூட வரல, 70களில் கூட வரமாட்டேங்குதுன்னா, இதுவரை அக்யூமுலேட்டடாக ஏதோ சொத்தெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அக்யூமுலேட்டடாக ஸ்டேட்டஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது எதுக்கு? தன்னோட வீட்டுக்குள்ளே தன்னுடைய அடுத்த வாரிசுகளுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல அப்படின்னா இதெல்லாம் எதுக்குன்ற? கிராண்ட் பேரண்டிங்கிறது ஒரு பெரிய அசட். எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்மளோட மனநிலையை இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் சார்? ஹெல்த் எக்ஸலண்ட், நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றத தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்முடைய தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசுகிற கணிஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாக பேரண்டிங் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான லெகசி சார், மிகப்பெரிய லெகசியும் கூட. ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன் கடந்து அந்த பேரண்டிங் எப்படிலாம் நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பசங்க வளருவாங்க அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்ம நிறைய இதை பார்த்துருக்கோம், எப்படிலாம் பேரண்டிங் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த கிராண்ட் பேரண்டிங்னு வரும்போது தான் என்னென்ன மாதிரி சிக்கல் வரும் அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிராண்ட் பேரண்டிங் அவங்களோட பசங்க தனி கொடுத்தனா போயிடுறாங்க, பேர பசங்களை பார்க்க முடியல. அப்போ அந்த கிராண்ட் பேரண்டிங் பேர குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகுது. அந்த ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த ஏஜ், சில கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஏஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன, பசங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருக்கும் சார். ஸோ இந்த குழப்பத்தோடவே யாருன்னா உங்களுக்கு அணுகியிருக்காங்களா? நீங்கள் என்னென்ன மாதிரி தீர்வுகளை கொடுத்துருக்கீங்க சார்? அந்த இடத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு தனியார் மருத்துவமனை அவங்களோட கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணலான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஓகே. அவங்க ஐ ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ நான் சொன்னேன், தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய தேவை அதிகம். கிளைண்ட்ஸ்னா பேஷண்ட்ஸ். ஆமாம், எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே வந்தவங்க. ஓகே. அது மாதிரி உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்போது அந்த தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு நம்ம ஏன் கிராண்ட் பேரண்டிங் செய்யக்கூடாது, ஓகே, அவங்களுக்கான கிராண்ட் பேரண்டிங் செஷன் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டதை அவங்க கொஞ்சம் ரொம்ப டேக்கன் பேக். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது எடுத்ததுமே. ஓகே. இப்படி ஒன்று நாங்கள் எப்படி யோசிக்காமல் போனோன்னா, அப்புறம் அவங்க பேசி போர்டிலெலாம் பேசிட்டு தென் வி ஸ்டார்டட் தட் வித் இன் நாசிக், புனே, அங்கே மகாராஷ்டிரா, அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் புனேக்கு அப்புறம் மும்பையில் அப்புறம் அது கிட்டத்தட்ட அவங்களோட பிரான்ச்சஸில் எல்டர்ஸை மட்டும் கூப்பிடுவோம். ஓகே. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் சொல்கிறேன். இதில் வேறு ஆக்டிவிட்டியை விட்டுருவோம். ஆக்டிவிட்டியோட எண்ட் பாயிண்ட் எல்லோரும் சிரிப்பாங்க, சிரின்னு சிரிப்பாங்க. அதாவது இதுக்கு மேலே சிரிக்க முடியும், கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு, ரொம்ப நாள் கழித்து நான் சிரிக்கிறேன் அப்படின்லாம் சிரித்து முடிப்பாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட அந்த சிரிக்கிற டைமில் கேட்குற ஒரு கேள்வி, எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும்போது, ஓகே, இது மாதிரி மகனையோ மகளையோ பேரனையோ பேத்தியையோ நீங்கள் கடைசியாக எப்போ சிரிக்க வச்சிங்க? ஏன்னா அதாவது டைரக்ஷன் கொடுக்குறேன்ற பேரில் திட்டுறது நடந்துடும். ஆமாம். அனுபவத்தை வாங்கிக்கன்னு சொல்லி டாமினேட் பண்ணுறது நடந்துடும். அல்லது ஆற்றாமை, நான் சொன்னால் எவன் கேட்குறான் அப்படின்னு அந்த ஆற்றாமை நடந்துடும். ஆனால் ஒரு காலத்துலேயும் என் பையனை நான் சிரிக்க வைக்கணும், என் பேர பிள்ளையை நான் சிரிக்க வைக்கணுன்ற அந்த இடத்துக்கு நாம் வர்றதே இல்லை. இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், அப்படி சிரிக்க வச்சா என்ன தப்பு? ஓகே. இல்லை, அது என்னோடய இயல்பு இல்லை, நான் எப்பவும் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பேன். அங்கே தான் கிராண்ட் பேரண்டிங் வருது. அந்த இயல்புக்கு நம்ம போகலைன்னா அந்த வாழ்க்கை என்னன்ற? கரெக்ட். நான் அப்படியே பிறந்த மாதிரியே வாழ்ந்து அப்படியே நான் அப்படி தான் அப்படின்னே வாழ்ந்து கடைசியில் என்னை இப்படியே கொண்டு போய் புதைச்சிட்டாங்க அப்படின்றது இல்லை கிராண்ட் பேரண்டிங். அந்த அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்னமோ கொடுக்கணும் இல்லை அப்படின்றது. ஒரு 80-78 வயசு ஒரு கப்பல் வராங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, வெல் செட்டில்டு, பையன் வெல் செட்டில்டு, பேர பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க,
ஒன்றும் பெரிய குறைகள் இல்லை. பட் தே ஆர் ஸ்ட்ரக். சார் இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தது டெத்தா, அவ்வளோதானா ஓகே அப்படின்னு எங்களுக்கு ஒரு குழப்பம். அவ்வளோதானா, நம்ம டெத்தை நோக்கி போகிறோமா? குழந்தைங்களாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, பேர பிள்ளைங்க நல்லா தான் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர் வி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டெத்? அவ்வளோதானா நம்ம வாழ்க்கை? ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நாளைக்கு எந்திரிப்போமான்னு தெரியலையே அப்படின்ற அந்த பயம்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ என்ன புரியல சார், வாட் இஸ் என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களுக்கு நிறைய வீடியோலாம் பார்ப்போம், சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்தாங்க. இப்போது பெரும்பாலான தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க பையன் பொண்ணு மகன் மகள்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, விளையாடி இருக்க மாட்டாங்க அவங்க சின்ன வயதுகளில். ஏன்னா இவர் அப்போ ஓடிட்டு இருந்திருப்பார். கரெக்ட். ஆனால் பேரை பேத்திக்கிட்டு அநியாயத்துக்கு விளையாடுவாங்க. யார்? இப்போ நம்ம பேசுகிற சர்க்கிளில் புரிஞ்சவங்க. ரைட். ஆனால் புரியாதவங்க பையனை விட கண்டிஷனாக பேரனை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதுக்கு இன்டைரக்ட் மீனிங் என்னென்னா, நான் அப்படியே தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நீங்கள்லாம் மாறுங்க. அப்போ அது கிராண்ட் பேரண்டிங்கு எலிஜிபிலிட்டியே கிடையாதுன்னு அவர் சிரிச்சிட்டார். ஓகே, அவர் சிரிச்சிட்டு அமைதியாகிட்டார். அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொன்னாங்க, அவர் அப்படி தான்டாங்க. இப்போ அவரோட பிரச்சனை என்னென்னா, பையனை வந்து அப்படியே ரைட் ராயலாக ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டேன். அதே மாதிரி பேர பிள்ளைங்க ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா, தாத்தா அப்படி தான் கேட்பார். அப்பாட்ட கூட தப்பிச்சிடலாம், தாத்தாட்ட தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி. அப்போது கிராண்ட் பேரண்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மகனையுமே, நம்ம சின்ன வயசில் பையன் கூட விளையாடல, பையனுக்கான சப்போர்ட்லாம் நம்ம பண்ண முடியல, ஏன்னா நம்ம பிஸியாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், பையன் பிஸியாக இருக்கான், அவனுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுவோமே, அவனை கொஞ்சம் தினசரி ஒரு முறையாவது அவனை சிரிக்க வச்சுருவோமே, அம்மாவும் அப்பாவும். மேரீடாக இருந்தால் பையனையும் மருமகளையும் ஓகே நல்லா அவங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோமே. பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து மருமகளோட பிரச்சனை இல்லை, ஓகே, அல்லது மருமகனோட பிரச்சனை இல்லை, நான் நினைக்கிற மாதிரி மருமகளோ இருக்க மாட்டேங்கிறாங்களேன்றது தான் பிரச்சனை. ஓகே. அப்படின்னா என்னென்னா, நாம் ஒன்று நினைக்கிறோம்ல, ஆமாம், அது மாதிரி ஏன் அவங்க இல்லை, அதுதான் பிரச்சனையே தவிர மருமகனோட பிரச்சனை கிடையாது, மருமகளோட பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன்ல, அதை தூக்கி போட்டு, ஏம்மா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் சார், ஐ வாஸ் டோட்லி டேக்கன் பேக். ஓகே. மகன் மருமகள் 2 குழந்தைங்க, மாமனார் மாமியார் எல்லாம் ஒரே வீடு. மாமனார் வந்து காலையிலேருந்து நைட் வர ஆக்டிவாக இருக்கார், எல்லா வேலையும். மருமகளுக்கு வந்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்துட்டே, அந்த முருங்கையை வெட்டுறது, முருங்கைக்காய் அதை வெட்டி கொடுக்கறது, தேங்காய் துருவி கொடுக்கறது, சின்ன சின்ன வேலைகள் எதையோ செஞ்சுக்கிட்டே இருக்கார். இத்தனைக்கும் அவர் வந்து அவரோட பொசிஷன் நம்ம சொல்ல வேண்டாம், பெரிய பொசிஷன், ரிட்டையர் ஆனவர். அவர் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். பட் அப்படிலாம் இல்லை. அவங்க மருமகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, என் குழந்தை வந்து சமயத்தில் டயப்பரில் டாய்லெட் போயிட்டா நான் கழட்டி மாட்டினதை விட எங்கள் மாமனார் கழட்டி மாட்டினது தான் அதிகம். பறந்துருவார், அப்படியே துடிப்பார் அப்படின்னு. அதுக்கு ஈக்குவலாக மாமியாரும் இருப்பாங்க. அவங்க பார்த்து இந்த சின்ன சின்ன வேலைகள், அம்மா இந்த டேபிள் வந்து அழுக்காக இருக்குது நான் துடைக்கிறேன்னு துடைப்பாங்க, இல்லை அத்தை நானும் வரேன் அத்தைன்னா அவங்களும் வந்து துடைப்பாங்க. இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் தட் ஏமா நீ தானே செய்யணும் அப்படின்னு அவங்களும் கேட்டதில்லை, நான் வந்து ஏன் நீங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னு நானும் கேட்டதில்லை. இதுதானே கிராண்ட் பேரண்டிங். இந்த முதிர்ச்சி 60களில் கூட வரல, 70களில் கூட வரமாட்டேங்குதுன்னா, இதுவரை அக்யூமுலேட்டடாக ஏதோ சொத்தெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஆமாம், அக்யூமுலேட்டடாக ஸ்டேட்டஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது எதுக்கு? கரெக்ட். தன்னோட வீட்டுக்குள்ளே தன்னுடைய அடுத்த வாரிசுகளுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியல அப்படின்னா இதெல்லாம் எதுக்குன்றேன். இப்படி இந்த பேச்சு அவர்கிட்ட நான் அங்கங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறேன். அவருக்கு கண்ணில் தண்ணி வருது. அவங்க வந்து அழாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க தான் பேசினாங்க, அதாவது பாட்டி, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாம் சரசரன்னு சொல்லிட்டீங்க, அவர் அதெல்லாம் எதுவும் செய்யலை, அதான் வருத்தப்படுறாரு அப்படின்னு. ஓகே, அது ஓகே, நான் சிரிச்சிட்டு சொன்னேன், வருத்தப்படுறது தானே முதல் ரியலைசேஷன். அப்போ கிராண்ட் பேரண்டிங்கோட என்ட்ரி அதுதான், வருத்தப்படுறேன், அதெல்லாம் நான் ஐ ஆம் ரைட் அப்படின்னா நீங்கள் இன்னமும் அப்பாவும் இல்லை, நீங்கள் ஆஸ் அ இண்டிவிஜுவல் யூ ஆர் கரெக்ட், அவ்வளோதான். நீங்கள் இன்னும் அப்பாவாகவே ஆகலை, அப்புறம் எங்கேருந்து தாத்தாவாகிறது. அந்த இடத்துல இருந்து அவருக்கு நிறைய கேள்விகளை நான் எழுப்புகிறேன். ஓகே.
பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது இல்லை ஸ்கூலில். ஆமாம். பேரண்ட்ஸ் தான் போகணுன்னு யார் சொன்னா? ஏன் தாத்தா பாட்டி போகக்கூடாதுன்னு யார் சொன்னா? அவங்களும் போட்டோம், நீங்களும் போங்க, பின்னாடி உட்காருங்க, கவனிங்க. அப்பா அம்மாவால் சொல்ல முடியாத, அதாவது பையன் மருமகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஸ்கூலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை நீங்கள் உங்கள் பேர பிள்ளைகிட்ட சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறீங்க, அது போய் சேர மாட்டேங்குது, நான் வேணால் சொல்லவாமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்லுங்கள். அதாவது கிராண்ட் பேரண்டிங்கை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் சார். ஓகே சார். தாத்தா அல்லது அப்பத்தா பாட்டி இறப்புக்கு பின்னாடி ஒரு நாள் இறந்துருவாங்கல்ல, இறப்புக்கு பின்னாடி மகன் மருமகள் பேரன் பேத்தி, அது பேரனே இல்லை, பெயரன் பெயர்த்தி, அதான் சரி, பெயர்த்து எடுத்து வைக்கிறோன்றது அது பெயரன். ஸோ மகன் மருமகள் பெயரன் பெயர்த்தி 4 பேரோட கண்ணீர்லேயும் எந்த நாடகமும் இல்லைன்னு வைங்க. ஓகே. ஐ திங்க் நீங்கள் ஒரு கிராண்ட் பேரண்ட்டாக நல்லா வாழ்ந்துருக்கீங்க, நல்லா வாழ்ந்துட்டீங்க, அவங்களையும் நல்லா வளர்த்துட்டீங்கன்னு மனசில் வச்சுக்கலாம். நம்ம அதை பார்க்க முடியாது, கரெக்ட். ஆனால் உலகம் அதை பார்க்கும். இந்த 4 பேர்கிட்ட, அதாவது இழப்பு வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்ணீர் இருக்கும் சார். ஆமாம். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லோரும் தான் அழகிறாங்க அப்படின்னு. அது இல்லை, ஒவ்வொரு கண்ணீருக்குள்ளேயும் ஒரு நாடகம் இருக்கும். ஒரிஜினல் கண்ணீரில் வந்து எந்த நாடகமும் இல்லாத ஒரிஜினல் கண்ணீர் இருக்குல்ல, அதை வந்து மற்றவங்களால் உணர முடியும். ஓகே ஓகே. நாடகம்ன்றதை எப்படி உணர்கிறோமோ அது மாதிரி ஒரிஜினலை நம்மளால் உணர முடியும். இப்போ இந்த 4 பேர் நின்று அழும்பொழுது இந்த 4 பேரும் உண்மையிலேயே அவருக்காக வருந்துறாங்கன்னு அந்த உணர்வு வந்துட்டால் நீங்கள் வந்து ஹிட்டு. ஓகே ஓகே. இந்த பேச்சு வரும்போதே ஃபினான்ஸ் பற்றிய பேச்செல்லாம் வருது. நான் அந்த கேள்விகளையும் எழுப்புறேன். என்ன அவங்களுக்கு என்ன நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெரிய கிளாரிட்டி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தானே அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது கோபிநாத் அவர்களுடைய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோட ஒரு இன்டர்வியூ எடுத்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இன்டர்வியூ. அதாவது உயில் எழுதுறதை பற்றிய இவ்வளவு டீட்டெயிலான்ற லெவலுக்கு அதில் நிறைய தகவல்கள். அப்போ அதை வந்து சஜஸ்ட் பண்ணேன், அதை கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு சில புரிதல்கள் வரும். நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம உயிரோடு இருக்கும்போது உயிரை எழுதிட்டோம்னா நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் இன்றைக்கி உயிரை எழுதிட்டு காலையில் எழுதிட்டு இன்றைக்கி சாயந்தரம் கிழிச்சு போட்டுடலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு சாகு வரப்போகுது, நீங்கள் உயிரை எழுதுனதுனால எல்லோரும் மாறிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, சாகு வரப்போகுதுன்னு தெரியுது, அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிழிச்சு போட்டாலும் உயிர் இல்லை. ஆமாம், அந்த ரைட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் பயப்படாமல் அதை எழுதலாம் அப்படின்னு நான் சொல்ல. அந்த எபிசோடில் நிறைய ஏகப்பட்ட இன்புட்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதை பார்க்க சொல்லி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு கவுன்சிலிங்காக வந்தது தான். ஆனால் கவுன்சிலிங்னு இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, தெரில எனக்கு, நான் ஐஎம் 78 80 அந்த ரேஞ்சில் நாங்கள் 2 பேர் இருக்கோம், யூ ஆர் 53, நீங்கள் எங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணிட முடியும்னு நினச்சி தான் நான் வந்தேன். வரும்போது இவர்கிட்ட சொல்லிகிட்டே தான் வந்தேன். அவர் 50 தானே இருக்கார், அவர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு. பட் தாட் ப்ராசஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாரு. ஓகே ஓகே. ஸோ அந்த கிராண்ட் பேரண்டிங்கிறது வந்து ஒரு பெரிய அசட்டு. நீங்கள் என்னோடய தாத்தா வந்து அவர் ட்ராவல் பண்ணதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணதுலேருந்து தான் நான் ஒரு பயணியாக உருவாகியிருக்கேன்றது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவரோட ட்ராவல் வந்து ரொம்ப பெரும் ட்ராவல்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அந்தமான் போயிருக்காரு, கொல்கத்தா போயிருக்காரு, பர்மா போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். இன்னும் சரியாக சொல்லணுன்னா பர்மா, அஸ்ஸாமில் வந்து இருக்கும்போது ஏதோ பஞ்சம் வந்தப்போ நடந்தே கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க. ஓகே. அவர் அடிக்கடி காலை காண்பிச்சு சொல்லுவார், அப்போ நடந்து வந்தது தான் இன்றைக்கி வரை எந்த வியாதியும் இல்லாமல் நல்லா இருக்கு. அவர் டீடோட்டலர் தான், எந்த பழக்கமும் இல்லை அவருக்கு. அப்போ அதை கேட்டோம்ல. ஆமாம். இது சின்ன வயசில் கேட்கும்போது நமக்கு பர்மானா என்னன்னு தெரியாது, ஆமாம், நடக்கிறதுனா என்னன்னு தெரியாது. இந்த அவர் சொன்ன நான் லாங்காக நடக்கிறதெல்லாம் தெரியாது, ஏதோ நடந்திருக்காங்க அவ்வளோதான் தெரியும். ஓகே ஓகே. ஆனால் நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னை அறியாமல் அவர் வரார். அப்புறம் எங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, அப்போ நம்ம போய் பார்த்தா என்ன, அதெல்லாம் வருது. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த கிராண்ட் பேரண்ட் பண்ண இன்ஃப்ளூயன்ஸ். சார் இப்போது நம்மளுக்கெலாம்
வயசாக நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து எப்படி சார் மாறுது? ஒவ்வொரு கட்டமாக நம்ம பயணிக்கிறோம் இல்லையா, நம்மளோட சேர்ந்து தாட் ப்ராசஸ் பயணிக்குது. அந்த பயணத்தில் அது எப்படிலாம் மாறுபடுதுன்னு பார்க்கல சார். இப்போது சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கான ஐடென்டிட்டியை உருவாக்குறதுன்ற பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. டீன்ஸ்லேயும் அது இல்லை. அதனால தான் டீன்ஸ் வந்து எப்படி வேணாலும் திரும்பிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு வேறு மாதிரி ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கு ஐடென்டிட்டி பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை. நீங்கள் உங்களோட ஏர்னிங் வர்றப்போ உங்களோட ஐடென்டிட்டி வர ஆரம்பிக்கும். இதுதான் நீங்கள் ஓகே அப்படின்னு வர. ஸோ உங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே அது ஐடென்டிட்டி பேஸ்டாக இருக்கும். அப்போ தான் மாற ஆரம்பிக்கும். 20ஸ்லேருந்து 40s வரை, 25 குறிப்பாக சொல்லணுன்னா அதுலேருந்து 40-45 வரை நிறைய ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டிஸை பார்க்கலாம். ஏன்னா ஐடென்டிட்டி நான் இதான் அப்படின்றது ஓடும். இந்த 40-45க்கு பிறகு ஐடென்டிட்டி உடைய ஆரம்பிக்கும். ஓகே. எப்படி உடையும்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், அல்லது இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், அல்லது என் மனைவிக்கு என்ன பண்ணேன், அல்லது என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த ஐடென்டிட்டி உடையும். இந்த ஐடென்டிட்டி சில பேருக்கு 80 ஆனாலும் உடையாது. அவங்க அப்படியே போயிடுவாங்க, அந்த ஈகோயிஸ்டிக் தாட் ப்ராசஸ்லேயே போயிடுவாங்க. இந்த ஐடென்டிட்டி உடைஞ்சதுக்கப்புறம் சப்போர்ட்ன்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சப்போர்ட்டுக்கு அடுத்தது டுவர்ட்ஸ் டெத்து போகிறது இருக்குல்ல, அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வரியும், அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களை ஏதோ செய்ய வைக்கும். ஓகே ஓகே. இப்படி இந்த ட்ராவல் வந்தோம். ஐடென்டிட்டி வரும், வராமலாம் இருக்காது. வந்து அது உடஞ்சி நீங்கள் டுவர்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட்லேருந்து மெதுவாக இன்ஃப்ளூயன்ஸை நோக்கி நகர்ந்துடும். ஓகே. இப்போ ஒரு 70 வயது பர்சன் உங்களை பார்த்து ஏதோ சொல்கிறாருன்னு வைங்களேன். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் 70 வயது, அவர் ஏதோ உங்கள்கிட்ட நல்லா வரணும் பாணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வைங்க, அது கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் அதே 70 வயசில் ஐடென்டிட்டியாக நான் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிறவர் 1 மணி நேரம் உங்கள்கிட்ட லெக்சர் அடித்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அவர் என்ன பேசினாலும் உங்கள்கிட்ட அந்த லெக்சர் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஐடென்டிட்டி, சப்போர்ட், இன்ஃப்ளூயன்ஸ், டெத்து, அப்படி தான் அந்த தாட் ப்ராசஸ் எவால்வ் ஆகும். சப்போர்ட் வந்து ரொம்ப க்ரூஷியல் ஏரியா. ஏன்னா நீங்கள் 45 வயசு இருக்கும்போது குழந்தைங்க வந்து 25-30 அந்த ரேஞ்சு வந்துடுவாங்க, 25 வந்துடுவாங்க, 20-25 அவங்களுக்கு குழந்தைங்க வரும். ஆமாம். இப்போ சப்போர்ட்டுன்றது எங்கே தேவை, அவங்களுக்கு தேவை, அவங்க குழந்தைங்களுக்கு தேவை. அங்கே போய் நிற்கிறது இருக்குல்ல, அப்போ தான் உங்கள் ஐடென்டிட்டி உடையும். இப்போ சார் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க, இவர் இருக்காரே சார், ஒரு நாளும் பையனை தூக்குனதில்லை, ஒரு நாளும் பேர பிள்ளையை தூக்குனதில்லை, இந்த இன்றைக்கி டெத்து பெட்டில் கிடக்கிறாரு, இறக்க போகிறாரு, யாருமே வரல. நான் கல்யாணம் பண்ண குத்தத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். தூக்குடாதானே, அவனுக்கு கூட பேசி சிரிச்சாதானே. இது ஐடென்டிட்டி பேஸ்டு லைஃப் ஸ்டைல். அதுதான் அப்படியே இருந்து வாழ்ந்து புதைக்கிற வரையே அப்படி தான் இருப்பாங்க. சப்போர்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அது சப்போர்ட்லேருந்து உங்களை அறியாமல் நீங்கள் அழகாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸிங் அதுக்கு போயிடுவீங்க. ஆமாம். நீங்கள் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் லைஃப் வந்து அப்துல் கலாமோட ஸ்பீச்சஸ் வந்து நிறைய பேருக்கு இன்ஃப்ளூயன்சிங் ஆச்சுன்னா, அவர் அதுக்கு முந்தின ஸ்டேஜ் சப்போர்ட்டிங்க்கு வந்துட்டார். ரைட். ராக்கெட் இதை வந்து காலுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சது தானே சப்போர்ட்டிங் ஸ்டேட். ஆமாம். எல்லோரும் தான் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, யாராவது யோசிச்சாங்களா? கரெக்ட். அப்போ அந்த சப்போர்ட்டிங் ஸ்டேட்டை நோக்கி நகரும்போது இன்ஃப்ளூயன்சிங் வந்துடும். கரெக்ட். அப்புறம் இன்ஃப்ளூயன்சிங் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு வேளை உயிர் வாழறீங்கன்னு வைங்களேன், 80s 90s சில பேர்லாம் இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்சிங்லேருந்து இன்ஸ்பிரேஷனுக்கு போயிடுவாங்க. ஓகே. அதாவது பேரனோ பேத்தியோ, கொள்ளு பேரனோ கொள்ளு பேர்த்தியோ, அல்லது மகனோ மருமகளோ, அல்லது மகளோ மருமகனோ எந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதை இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவாங்க. அவங்க இப்படி போகணும். அது ரைட். சும்மா நான் வந்து இந்த ஊரில் நாட்டாமல் சார், சாகர வர நாட்டாமல் சார் அப்படின்றது, அது மரம் சார், இது சாகர வர மரம் சார், அதுவும் ஒன்று தானே. கரெக்ட். அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனுக்கு பிறகு அவர் கொஞ்சம் உடைஞ்சார். அப்போ இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது என்ன சார்? இருக்குது. இப்படிலாம் வரணும் நீங்கள் சார். அப்போ இத்தனை ஸ்டேஜஸ் சொன்னீங்களே, எல்லா ஸ்டேஜஸ்லேயும் வந்து நம்ம வயது ஆக ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டி போவோம். எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்மளோட மனநிலையை வந்து இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் சார்? நீங்கள் மனநிலை இளமையாக வச்சுக்கணுன்றதுக்கு எனக்கு தெரிஞ்சது 2 சார். ஒன்று, மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அன்கண்டிஷ்னலாக. மனிதர்கள் உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. மனிதர்கள் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. மனிதர்கள் நன்றி உணர்வோடு இருக்க மாட்டாங்க இப்படின்னு சில ப்ரீஃபிக்ஸ்லாம் இருக்குது. ஆமாம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணு, நான் உனக்கு நல்லது பண்ணுறேன்
அப்படின்னு பண்ணுற இடமும் அன்கண்டிஷ்னல், அதுவும் என்ன வேணால் நடக்கட்டும் இந்த உலகத்தில் என்னோடய ஹெல்த்தையும் ஃபினான்ஸையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற இடமும், இந்த ரெண்டும், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 1, ஆனால் ரெண்டு பிரிவாக வச்சுக்கலாம். இது சரியாக இருந்தால் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரை எளிமையாக தான் இருப்பீங்க. ஹெல்த் எக்ஸலண்ட், ஃபினான்ஷியல் ஹெல்த் எக்ஸலண்ட், மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மனைவி, குழந்தைங்க, சொந்தக்காரங்க திட்ட தான் செய்வான். என்ன ஆச்சரியம்னா, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது திட்டிகிட்டு இருந்தவன் செத்த அன்னைக்கு ஓடி வந்து அழுவான். நான் அடிக்கடி பேரண்ட்ஸுக்கு ஒரு லைன் சொல்லுவேன், அதை இப்போ உங்களுக்கு சொன்னால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு புரியும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வளர்க்கும் போது என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி குழந்தைங்க ஒரு கட்டத்தில் ஆவாங்க. அதாவது நல்லா வரணும் நீன்ற அந்த இடத்துக்கு ஆவாங்க. அந்த நல்லா வர்றப்ப பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு தேங்க்லெஸ் பிஸ்னஸ். இது நீங்கள் செய்வீங்க, அவன் திட்டுவான், ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையில் உணர்ந்து எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்கன்னா அவன் எந்திரிச்சு வந்து நிற்கும்போது நாம் இருக்க மாட்டோம். அவன் அழுவான், ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருப்பான். அதான் நடக்கும். அப்படின்றது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இளமையாக இருப்பீங்க. அவ்வளோதான். அப்படி தான் இருப்பாங்க. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுருவோம். இல்லை சார் அவனுக்கு அது புரியலன்னா போகுது, அவனுக்கு புரியும் போது புரியட்டும், நம்ம செஞ்சுருவோம். ஆமாம், அந்த நம்ம செஞ்சுருவோம், நம்ம கொடுத்துருவோம், நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவோம், நம்ம அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருவோம். அவங்க சாப்பிட்றது சாப்பிடாது, அது அவங்க பிரச்சனை அப்படின்னு அந்த என் போர்ஷனை நான் சரி பண்ணிடுறேன். கரெக்ட். என் ஹெல்த்தை கரெக்ட் பண்ணிக்கிறேன், என் ஃபினான்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறேன், முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஆள் வந்து உட்காரவே மாட்டான். அவன் இளமையாக தான், எந்த வயசுலையும் இளமையாக தான் சுற்றிட்டு இருப்பான். ரைட் சார். இந்த ஒரு பவர்ஃபுல் மெசேஜோட இந்த பேட்டியை முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.